ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். ஏசாயா 43:20. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பு நிறைந்த ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தன்னுடைய பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் அடிமைகளாய் பாபிலோனுக்கு போக போகிறாங்க, அதாவது யூதர்கள். அப்போ இவர்கள், இந்த கோத்திரத்தார் அங்கே போய் கஷ்டப்பட போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் இருக்கின்ற அந்த அடிமை தேசம், அந்த 70 வருஷம் நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்க, அந்த தேசம் உங்களுக்கு ஒரு பாலைவனம் போல, ஒரு வனாந்தரம் போல இருந்தாலும் தண்ணீரை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்தின் பாலைவன போல ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் தண்ணீரை கொடுத்து உங்களை என்ன பண்ணுவேன், போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்கள். ஆகார் அவருடைய குழந்தையோடு கூட, என் குழந்தை மறிக்க போகிறான், எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஜீவ தண்ணீரை அவர் கொடுத்தார். நம்ம பார்க்கிறோம், பல புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ வந்து கேட்குறாங்க, எனக்கு தண்ணி வேணும். ஆண்டு சொல்கிறார், நான் கொடுக்குற உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் தருகிறார். அதே போல் மோசே, நீங்கள் யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க எல்லாம் கல் எடுத்துக்கிட்டு அடிக்க வராங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லிலிருந்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தண்ணீரை கொடுப்பேன். அப்பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். நம்ம சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி, ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிற அநேக மக்களை அவர் கொன்று குவித்தார். ஆனால் அவருடைய மரணத்திற்கு தண்ணீர் ஒரு காரணமாக இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தண்ணீரை அவருக்கு உருவாக்கி கொடுத்து அவரை நிரப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் சொன்ன இந்த உலக தாகத்திற்கு தண்ணி அல்ல, அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை, கவலையான சூழ்நிலைகளை, போராட்டமான நிலைகளை நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வறண்டு போன இடத்துல, அந்த காய்ந்து போன இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீர் எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறீங்க. அன்று வறண்ட இடத்துல, அன்று காய்ந்து போன இடத்துல, வாய்ப்பே இல்லாத இடத்துல எங்களை நீங்கள் உயர்த்துக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.